ஹாய், எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ நான் நல்லது நினச்சேன், நல்லது விதைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு நல்லது நடக்கும். பட் நான் அதுவே கெட்டது நினச்சி கெட்டதை விதைச்சேன்னு வச்சுக்கோங்கவேன், எனக்கு அதை நான் சொல்லக்கூட விரும்பலை. எனக்கான என்ன தண்டனையும் அது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இல்லை அப்படின்னாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார்ல, ஸோ கொடுக்க வேண்டிய டயத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். அதுதான் மக்களே, இன்னைக்கு காலையிலேருந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சா, சொல்லணும்னு நினச்சேன், யார்கிட்ட சொல்லணும்னு தெரில. பாப்புக்குட்டி இருப்பா, அவளும் நானும் பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ பாப்பு ஸ்கூலுக்கு போயிட்டாலா, 8:45 போயிடுவா, 9 மணிக்கு ஸ்கூல்னால. உங்ககிட்ட அந்த தத்துவம் ஆஃப் த டேன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி மனசில் பாரமாக இருந்துச்சா, சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஹஸ்பண்டும் கம்பெனி போயிட்டாங்க, பாப்பாவும் ஸ்கூலுக்கு போயிட்டா. இங்கே பாருங்கள், என் பாப்புக்குட்டி இல்லாதது வீடே சுத்தமாக இருக்குது. என் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பாப்பா இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பொருள் எடுத்து விளையாடுவாள். ஸோ அதுக்குள்ளேயே தான் இருப்பாள். அவங்க அப்பா சொல்லுவார், விடு நைட்டு எடுத்து வச்சுக்கோ, எல்லாத்தையும் கூட்டுறப்ப மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்ச நேரம் விடுன்றுவார். இப்போ அவள் இல்லை, எனக்கு எடுத்து போடுறது கூட சுத்தமாக எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. நானே க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டேன் நான் எல்லாமே. ஸோ வீடு இப்படி பார்க்குறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே இருந்துட்டு இப்படி சுத்தமாக வைக்கிறத பார்த்துட்டு எடுத்து போட பாப்பா இல்லையேன்னு ஒரு மாதிரி ஃபீலிங் ஆயிடுச்சு. ஸோ என்னதான் கவலை இருந்தாலும் நம்ம பாப்பா பார்க்குறப்போ நோ கவலை, நோ டென்ஷன். அப்பாவும் பொண்ணும் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, நான் தான் வீட்டில் இருக்கேன் மக்களே. உங்களுக்கு இன்றைக்கி சின்ன தத்துவம் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்லிட்டேன். பாய்.